Taste the Daily. அண்மை செய்தி. திருப்பூரில் நீட் தேர்வு எழுத வந்த மாணவியின் உடையில் அதிக பட்டன்கள் இருந்ததால் தேர்வு அறைக்குள் அனுமதி மறுக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மாற்று உடை அணிந்தால் மட்டுமே தேர்வு அறைக்குள் அனுமதி தரப்படும் என அலைக்கழித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலசுப்ரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாலசுப்ரமணியம், விவரங்கள். நிச்சயமாக அருண். அதாவது திருப்பூர் மாவட்டத்தில் உடுமலை, தாராபுரம், பல்லடம், திருப்பூர் மாநகரம் என 7 மையங்களில் 3212 மாணவர்கள் நீட் தேர்வு இன்று எழுத உள்ளனர். இந்த நிலையில் திருப்பூர் திருமுருகன் பூண்டி அருகே உள்ள ஏவிபி கல்லூரியில் இன்று ஊத்துக்குளி பகுதியைச் சேர்ந்த கனிமொழி என்ற மாணவி தேர்வு எழுத வந்துள்ளார். அப்பொழுது அவரது ஹால் டிக்கெட் மற்றும் அவரது உரிமைகளை சரிபார்த்தனர். மேலும் அவர்கள் அணிந்திருந்த அந்த ஆர்னமெண்ட்ஸ் அதையெல்லாம் கழற்றி வைத்து விட்டு உள்ளே அனுமதித்த போது அவர் அணிந்திருந்த சுடிதாரில் பட்டன் அதிக அளவில் இருந்ததால் அந்த மாணவியை தேர்வு எழுத அனுமதிக்க முடியாது என்று அங்கிருந்த தேர்வு அலுவலர்கள் தெரிவித்தனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த மாணவி மிகவும் மனவேதனையில் தள்ளப்பட்டார். அவர் அங்கு கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். இதைத் தொடர்ந்து அந்த மாணவியோட அந்த செயலை கண்டு பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் இது போன்ற நீட் தேர்வு எழுத வரும் மாணவிக்கு இது போன்ற இன்னல்கள் பல இடங்களில் நடைபெற்று வருவதாகவும் பல கருத்துக்கள் தெரிவித்து வந்தனர். இதே போன்று ஊத்துக்குளி கூலிப்பாளையம் 4 ரோடு அருகே உள்ள விகாஸ் வித்யாலயா என்ற பள்ளியில் அந்த பள்ளியில் அவினாசி பகுதியைச் சேர்ந்த ஐஸ்வர்யா என்ற மாணவி தேர்வு எழுத வந்துள்ளார். அப்பொழுது அவர் கொண்டு வந்த ஹால் டிக்கெட்டில் அந்த புகைப்படம் சரியாக ஒட்டு வரவில்லை என்று கூறி அந்த மாணவியும் தேர்வு எழுத அனுமதிக்க முடியாது என்று அவர் தேர்வு அலுவலர்கள் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து அந்த மாணவியும் இன்னலுக்கு, அதாவது மனவேதனைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இது போன்று அதாவது மருத்துவ படிப்புக்கு நீட் தேர்வே மாணவர்களுக்கு மிகுந்த சிரமமாக உள்ளது. அந்த சிரமத்தையும் தாண்டி அவர்கள் தேர்வு எழுத வரும்போது இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடும் தேர்வு அலுவலர்களாலும் அந்த தேர்வுத்துறை இது போன்ற தேர்வுகளுக்கு கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும். மேலும் அந்த மாணவர்கள் எந்த ஒரு இன்னலுக்கும் இல்லாமல் அவர்கள் நிம்மதியாக தேர்வு எழுத நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பலரது கோரிக்கையாக உள்ளதாகும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலசுப்ரமணி.